ஹே கிட்ஸ், நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். முந்தைய பகுதிகளில் மயூரன் தனது அழகினால் கர்வம் கொண்டதையும் அதனால் சிறிய பறவைகள் தங்களை மிகச் சிறியவர்களாகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் உணர்ந்ததையும் மீரா பார்த்தாள். அவள் ஏதாவது செய்ய நினைத்த அந்த நேரத்தில் அம்மா தோட்டத்திற்குள் நுழைந்தாள். அந்த அமைதியையும் அங்கிருந்த இறுக்கமான சூழலையும் புரிந்து கொண்ட அம்மா ஒரு முக்கியமான பாடத்தை வெளிப்படுத்தும் ஒரு பஞ்சதந்திர கதையை கூறத் தொடங்கினாள். அம்மா மீராவை அமைதியான சிந்தனைமிக்க கண்களுடன் பார்த்து நிதானமான குரலில் பேசத் தொடங்கினாள். நீண்ட காலத்திற்கு முன்பு உயர்ந்த மரங்களும் ஓடும் நீரோடைகளும் பாடும் பறவைகளும் நிறைந்த ஒரு அழகான காட்டில் பல விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. மான்கள் சுதந்திரமாக மேய்ந்தன. பறவைகள் பயமின்றி கூடுகளை கட்டின. முயல்கள் புதர்களுக்கு இடையே மகிழ்ச்சியாக துள்ளி ஓடின. அந்த காடு சிரிப்பொலியாலும் அசைவுகளாலும் நல்லிணக்கத்தாலும் நிறைந்திருந்தது. ஆனால் இந்த அமைதி நீடிக்கவில்லை. அந்த காட்டிற்குள் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலமானது, பிரம்மாண்டமானது மற்றும் அச்சமற்றது. அதன் கர்ஜனை இடியைப் போல மரங்களுக்கு இடையே எதிரொலித்தது. அதன் குரலை கேட்டாலே பூமி நடுங்கும். ஆரம்பத்தில் விலங்குகள் அவரை காட்டின் அரசனாக மதித்தன. அவர் இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பார் என்று அவர்கள் நம்பினர். இருப்பினும் மெதுவாக சிங்கத்தின் இதயம் மாறியது. அவனது மனதில் கர்வம் புகுந்தது. ஒவ்வொரு நாளும் சிங்கம் பசிக்காக வேட்டையாடாமல் தனது அதிகாரத்தை காட்டுவதற்காக வேட்டையாடத் தொடங்கியது. யாரும் தன்னை தடுக்க முடியாது என்பதை நிரூபிக்க வேடிக்கைக்காக விலங்குகளை கொன்று உறக்க கர்ஜித்தது. மீரா தனது முழங்கால்களை கட்டிக்கொண்டு மிகவும் கவனமாக கேட்டாள். காடு மெதுவாக பயத்தால் நிறைந்தது. எப்போதுமே கலகலப்பாக இருந்த பாதைகள் அமைதியாயின. பறவைகள் பறந்து சென்றன. மான்கள் திறந்த வெளியில் மேய்வதை நிறுத்தின. காட்டின் அரசனுக்கு தொந்தரவு தர பயந்து காற்று கூட மெதுவாக வீசுவது போல தோன்றியது. மித்து பயத்துடன் எச்சிலை விழுங்கியது. ஒரு நாள் அம்மா தொடர்ந்தாள். பயந்த விலங்குகள் அனைத்தும் ஒரு பெரிய அத்திமரத்தின் அடியில் கூடின. நடுக்கத்துடன் கூடிய மான்கள், சிறகுகளை மடக்கி கொண்ட பறவைகள், கிளைகளில் ஒட்டி கொண்டிருந்த குரங்குகள் மற்றும் வேர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சிறிய முயல்கள் என அனைத்தும் அங்கிருந்தன. அவை அனைத்தும் ஒரே ஒரு பயத்தை பகிர்ந்து கொண்டன. அது அந்த சிங்கத்தின் கர்வம். அம்மா பேச பேச மீரா இன்னும் அருகில் சாய்ந்து கொண்டாள். அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர். பலத்தால் அல்ல, விவேகத்தால். நீண்ட விவாதத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை சிங்கத்திடம் அனுப்புவது என்று முடிவு செய்தனர். அப்போதுதான் அவர் தொடர்ந்து வேட்டையாடுவதை நிறுத்துவார். எல்லாரும் தனக்கு முன்னால் தலை வணங்குவதை கண்டு மகிழ்ந்த சிங்கம் ஒரு கொடூரமான புன்னகையுடன் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அம்மா சற்று இடைவெளி விட்டாள். பல நாட்கள் கடந்தன. பிறகு ஒரு காலை வேளையில் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. மீராவின் கண்கள் விரிந்தன. ஒரு முயலா என்று அவள் கிசுகிசுத்தாள். ஆமாம். அம்மா புன்னகைத்தாள். சிறிய, மென்மையான மற்றும் எளிதில் புறக்கணிக்கப்படக்கூடிய முயல். ஆனால் இந்த முயலிடம் உடல் வலிமையை விட வலிமையான ஒன்று இருந்தது. அதுதான் கூர்மையான அறிவு. அந்த முயல் சிங்கத்தின் குகையை நோக்கி மெதுவாக சென்றது. வேண்டுமென்றே தாமதமாக சென்றது. சிங்கத்தை கண்டதும் அதன் கண்கள் கோபத்தால் எரிந்தன. நீ ஏன் தாமதமாக வந்தாய் என்று சிங்கம் கர்ஜித்தது. எனக்கு நீ பயப்படவில்லையா? முயல் அமைதியாக வணங்கி பதிலளித்தது. மன்னரே, வரும் வழியில் மற்றொரு சிங்கம் என்னை தடுத்ததால் எனக்கு தாமதமாகிவிட்டது. மீரா மெதுவாக மூச்சை இழுத்தாள். சிங்கம் அப்படியே நின்றது. மற்றொரு சிங்கமா என்று அது உருமியது. எங்கே? முயல் பதிலளித்தது. அவன் ஒரு ஆழமான கிணற்றுக்கு அருகில் வசிக்கிறான். அவனே காட்டின் உண்மையான அரசன் என்று கூறி உனக்கு சவால் விட்டான். அம்மாவின் குரல் இன்னும் மென்மையானது. ஆத்திரமடைந்த சிங்கம் தன்னை உடனே அங்கு கூட்டிச் செல்லும்படி கட்டளையிட்டது. முயல் அவனை தெளிவான நீர் நிறைந்த ஒரு பழைய கல் கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. முயல் உள்ளே சுட்டிக்காட்டி, அதோ அங்கே இருக்கிறான் என்றது. மீரா மூச்சை அடக்கி கேட்டாள். சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தபோது அது தனது சொந்த நிழலை பார்த்தது. அது தன்னை திரும்பி கர்ஜிக்கும் எதிரி என்று நினைத்தது.
அதை அழிக்க தனது முழு பலத்துடன் முன்னோக்கி பாய்ந்தது. நேராக கிணற்றுக்குள் விழுந்தது. அம்மா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். காடு அமைதியானது. பிறகு நிம்மதியானது. மீரா மெதுவாக மூச்சை வெளிவிட்டாள். முயல் பாதுகாப்பாக திரும்பியது. விலங்குகள் மகிழ்ந்தன. சிங்கம் போனதற்காக அல்ல, கர்வம் விவேகத்தால் தோற்கடிக்கப்பட்டதற்காக. அம்மா மீராவின் தலையில் கை வைத்தாள். இதை நினைவில் கொள் மீரா என்று மென்மையாக சொன்னாள். கர்வம் ஒருவனை குருடாக்குகிறது, விவேகம் கண்களை திறக்கிறது. மீரா இன்னும் ஆலமரத்தின் அருகில் கர்வத்துடன் நின்று கொண்டிருந்த மயூரனை பார்த்தாள். அவளது மனம் அந்த பாடத்தை புரிந்து கொண்டது, அவளது மூளை புரிந்து கொள்வதற்கு முன்பே. அம்மாவின் குரல் மெதுவாக மறைந்து மௌனமானது. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. மீரா மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் சிந்தனையில் இருந்தன. வலிமையான சிங்கம் மற்றும் சிறிய முயலின் கதை அவளது இதயத்தில் எதிரொலித்தது. சிங்கத்தின் கர்வமான கர்ஜனையையும் ஒரு சிறிய அமைதியான மனம் முழு காட்டின் தலைவிதியையும் எப்படி மாற்றியது என்பதையும் அவள் கற்பனை செய்து பார்த்தாள். இறுதியாக அவள் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள். அம்மா, மீரா மெதுவாக கேட்டாள். சிங்கம் வலிமையானதுதான், ஆனால் அது மற்றவர்களை காயப்படுத்துகிறது என்பது அதற்கு தெரியவில்லை, இல்லையா? அம்மா மெதுவாக தலையசைத்தாள். ஆமாம் மீரா, அவனது வலிமை அவனை பெருமை கொள்ளச் செய்தது. அந்த பெருமை அவனை சுற்றியுள்ள பயத்தை பார்க்க விடாமல் தடுத்தது. மீரா மெதுவாக தோட்டத்தின் பக்கம் திரும்பினாள். பழைய ஆலமரத்தின் அருகில் மயூரன் இன்னும் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. அவன் தலையை உயர்த்தி யாரும் வராத அந்த புகழ்ச்சிக்காக காத்திருந்தான். அருகில் பறவைகள் எதுவும் இல்லை. வேடிக்கை பார்க்க விலங்குகள் யாரும் கூடவில்லை. மீரா தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போல கிசுகிசுத்தாள். மயூரன் கெட்டவன் இல்லை, அவன் அந்த சிங்கத்தை போன்றவன். அழகு தன்னை வலிமையாக்குகிறது என்று அவன் நினைக்கிறான். மித்து தனது தலையை சாய்த்தது. அவன் எவ்வளவு தனிமையாகிவிட்டான் என்பது அவனுக்கே தெரியவில்லை போலிருக்கிறது. அம்மா புன்னகைத்தாள். சரியாக சொன்னாய். கர்வம் காரணமாக சிங்கம் காட்டை இழந்தது. அதே காரணத்திற்காக மயூரன் தனது நண்பர்களை இழந்து வருகிறான். ஆனால் நினைவில் கொள், விவேகம் சிங்கத்திற்கு அதன் நிழலை காட்டியது போல அன்பு மயூரனுக்கு அவனது பிழையை காட்டும். மீராவின் கண்கள் பிரகாசித்தன. அவளுக்கு இப்போது புரிந்தது. முயல் சிங்கத்தை பார்த்து சத்தமிடவில்லை, அதனுடன் சண்டையிடவில்லை. அது சிங்கத்தை தன்னையே தெளிவாக பார்க்க உதவியது. மீரா மெதுவாக எழுந்து நின்று தனது உடையில் இருந்த தூசியை தட்டிவிட்டாள். அவள் மீண்டும் ஒருமுறை மயூரனின் மின்னும் இறகுகளை பார்த்தாள். நான் அவனுக்கு தன்னைத்தானே பார்க்க உதவினாள் என்று அவள் நினைத்தாள். அவன் தனது அழகை பற்றி இனி சத்தமிட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அவளது இதயத்தில் ஒரு சிறிய மென்மையான திட்டம் உருவாக தொடங்கியது. காயப்படுத்த அல்ல, திட்ட அல்ல, வழிகாட்ட. மீரா ஆலமரத்தை நோக்கி நடப்பதை அம்மா கவனித்து புன்னகைத்தாள். மற்றொரு பஞ்சதந்திர பாடம் உயிர் பெறப் போகிறது. இறுதி பகுதியை தவறவிடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.